ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சீலன் அகாடமி. அதாவது நாங்கள் 30 days 30 ஸ்கில்ஸ்னு சொல்கிற எங்களோட ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸில் வந்து இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் ரிலேட்டடான டே 1ல தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது வந்து இந்த கம்யூனிகேஷன்னா என்ன. ஸோ இதில் இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பொதுவாக எல்லாரும் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஐடியாவில் தான் இருப்பீங்க. பட் முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன் சொல்கிறது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போனால் எங்களோட ஐடியாஸ் எங்களோட தாட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற குரூப்போ ஒரு பர்சனுக்கோ கிளியராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏழுமான மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ இது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஸோ இன்னும் நாங்கள் பார்க்க போனால் இந்த கம்யூனிகேஷன் சொல்கிறது வந்து ஜஸ்ட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் பேசுறது மட்டும் இல்லை, அடுத்தவங்க பேசுறத வந்து நாங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கூட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதோட இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து 2 விதமான ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் ஒன்றாவது வந்து வேர்பல் கம்யூனிகேஷன், அடுத்தது வந்து நன் வேர்பல் கம்யூனிகேஷன். ஸோ வேர்பல்னு சொன்னால் நாங்கள் பேசுறது எழுதுறது மூலமாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கலாம். அடுத்தது வந்து நன் வேர்பல்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பாடி லாங்குவேஜ் மூலமாக நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ட்ரூ கம்யூனிகேஷன் சொல்கிறது வந்து என்னன்னா மெசேஜை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏழுமான மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அடுத்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு செல்றது தான் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதில் முக்கியமானது என்ன, இந்த கம்யூனிகேஷன்றது ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தால், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது, ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு குரூப்போ பர்சனோ அவங்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது வந்து எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதில் இன்னும் ஒரு விஷயம் தான் எங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணும். எங்களோட கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறது தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ட முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது, அந்த டீம் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணும். சரியா, அதில் வந்து எஃபெக்டிவ்னஸை வந்து கூட்டும். ரைட், அதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுற டைமுக்கு எவ்வளோ ஏழுமோ அவ்வளோக்கும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி பெஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம்டா நாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் வந்து சரியாக ஈஸியாக அச்சீவ் பண்ண ஏழுமா இருக்கும். அதோட ஒரு லீடராக இருந்தேன்னு சொன்னால் உங்களோட டீமை நீங்கள் லீட் பண்ணுறது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து முக்கியமாகவே தேவைப்படுது. ஓகே, ஸோ அதோட உங்களோட கெரியர் க்ரோத்துக்கும் இது வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு ஸ்கில்லாக இருக்குது. ஸோ அடுத்தது இதில் நாங்கள் பார்க்க போனால் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ட வந்து கீ எலிமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தால் கிளாரிட்டின்னு நாங்கள் பார்ப்போம். ரைட், ஸோ ஒரு கிளாரிட்டின்னு என்னன்னா கீப் இட் சிம்பிள். ரைட், அதாவது கிளியராகவும் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏழுமான மாதிரி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த கிளாரிட்டின்னு சொல்லி நாங்கள் செல்லுவோம். அடுத்தது வந்து கான்ஃபிடென்ஸ். நான் ஆல்ரெடி பேசின மாதிரி உங்களோட மெசேஜில் வந்து நீங்கள் உங்களோட மெசேஜை நீங்கள் நம்பணும், உங்களை நீங்கள் நம்பணும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயத்த நீங்கள் நம்பி உங்களுக்கு ஷுவர்னு சொன்னால் நீங்கள் பேசுகிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசணும். ஓகே, அடுத்தது வந்து ஆக்டிவ் லிஸ்னிங். அடுத்தவங்க பேசுகிறத நீங்கள் லிசன் பண்ணுறதும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ட முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. அதோட பாடி லாங்குவேஜ், அதில் வந்து முக்கியமாக ஐ கான்டாக்டாக இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கலாம். இதுவும் வந்து முக்கியமான ஒரு கீ எலிமெண்ட்டாக இருக்குது. அதோட எம்பத்தி, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேசுறது. ஓகே, ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போனால் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நாங்கள் விட்ற மிஸ்டேக்ஸ். ரைட், பொதுவாக எல்லாரும் விட்ற மிஸ்டேக்ஸ் என்னண்டா 2 பேர் பேசிக்கொண்டிருக்கோல அவங்கள வந்து இன்டரப்ட் பண்ணுறது. அதாவது அவங்க செல்ல வர விஷயத்த கேட்காம நாங்கள் செல்லறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி இடையில நாங்கள் பேச போகிறது. ஸோ இது வந்து நீங்கள் செய்ய வேணும். முதலாவது அவங்க செல்றத கேளுங்க, கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போகிற நீங்கள் உங்களோட ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ண போங்க. ஸோ நிறைய பேச வேணும், உங்களுக்கு எது முக்கியமோ அந்த விஷயத்த மட்டும் பேசுங்க. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க ஒழுங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க பேசுகிறத சரியாக லிசன் பண்ணுங்க. ரைட், ஸோ அடுத்தவங்களோட பேசுகிற டைம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏழுமான லாங்குவேஜில் பேசுங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் ஏலவா அப்போ தமிழில் பேசுங்க, தமிழ் ஏலவா சிங்களத்தில் பேசுங்க. ஸோ அவங்களுக்கு என்ன லாங்குவேஜால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏழுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஒருவேளை அவங்களுக்கு பேசவே ஏலவா உங்களோட எக்ஷன்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுங்க. ரைட், ஸோ இப்படி அவங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏழுமோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அடுத்தது நாங்கள் பார்க்க போனால் உங்களோட ஸ்கில்ல, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க பேசி. ரைட், ஸோ அதோட வந்து நிறைய ரீட் பண்ணுங்க. அதே போல் பேசுகிற, அதாவது நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, ஸ்பீக்கர். ஸோ இவங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல எல்லாம் இருக்குது, இதெல்லாம் கேளுங்க. ஸோ அவங்க எப்படி எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லி ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்களும் இது போல் ரெக்கார்ட் பண்ணி பார்த்து, இல்லாட்டி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மிரருக்கு முன்னுக்கால பேசி பார்த்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளு. ஸோ மற்றவங்களோட ஃபீட்பேக்கை கேட்டாலும் அவங்க சொல்லி தருவாங்க நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்றீங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஃபைனலாக பார்க்க போனால் இந்த கம்யூனிகேஷன் சொல்றது வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்கும் கிளாரிட்டிக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரிட்ஜாக தான் இருக்கும். ஸோ அதை சரியாக போட்டால் தான் நீங்கள் கொடுக்குற மெசேஜ் ஒழுங்காக போயிட்டு சேரும். ரைட்,
ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் இந்த ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ணினா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணலாம், ஒரு டீமையை லீட் பண்ணிடுமா இருக்கும். ஸோ நாங்கள் அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். அது வரை இது ரிலேட்டடாக நீங்கள் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க.